வணக்கம் பிரவீன். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக அளவு கொத்தமல்லி விவசாயமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல் அருகே உள்ள வெள்ளோடு, அனுமந்தராயன்கோட்டை, கன்னிவாடி, அதேபோல் நிலக்கோட்டை, ஒட்டஞ்சத்திரம், கொடையரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு கொத்தமல்லி தினமும் பொதுமக்கள் தினமும் அன்றாடம் பயன்படுத்தப்படும் கொத்தமல்லி விவசாயம் செய்யப்பட்டு ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை மற்றும் திண்டுக்கல் காய்கறி சந்தைகளுக்கு அனுப்பப்படுகிறது. இங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதத்தில் கூட ஒரு கட்டு கொத்தமல்லி ஆனது 20 ரூபாய் முதல் 40 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது நல்ல வெயில் அடித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் தற்போது கொத்தமல்லி விவசாய நிலத்திலேயே அழுகி விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது வரலாறு காணாத அளவில் தற்போது 40 ரூபாய் முதல் 80 ரூபாய்க்கு அதிகபட்சமாக விற்பனையாகி வந்த கொத்தமல்லி கட்டு தற்போது 160 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம் என்னன்னா, அதிக அளவு விவசாயம் நடைபெற்றால் அவர்களுக்கு வருவாய் அதிகம் இருக்கும். தற்போது விலை இருக்கிறது, ஆனால் விளைச்சல் இல்லை. ஆனால் பொதுமக்கள் தற்போது கொத்தமல்லி அன்றாடம் பயன்படுத்தப்படும் கொத்தமல்லியை வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது 160 என்பது மீண்டும் விலை ஏற்றம் அடையும். ஆனால் விலை தற்போது குறையாது என விவசாயிகள் கூறுகின்றனர். காரணம், மேலும் மழை தொடர்ந்தால் கொத்தமல்லி விவசாய நிலத்திலேயே அழுகிவிடும், தண்ணீர் தேங்கினால் அழுகிவிடும். இதன் காரணமாக கொத்தமல்லியின் விளைச்சல் குறைவாகும். ஆகவே விலை தற்போது கட்டுக்குள் வராது. மேலும் மழை இல்லாமல் வெயில் அடித்தால் மட்டுமே விலை கட்டுக்குள் வரும் என விவசாயிகள் கூறுகின்றனர். பிரவீன்.